கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 24ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். எரேமியா 24:7, அதில் முன்பகுதி. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இன்றைய தினம் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்துல தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். எப்படி தேவனாய் இருப்பீங்களா? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்ப கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ என்னால் அழைக்கப்பட்டவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை தொழில் கண்ணின் மணியை தொடுவான் அப்படின்னு கர்த்தர் எப்பேற்பட்ட வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை உணர்கிறோமா? அதை உணராமதான் தான் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே. என்னைக்கு நான் கர்த்தருடைய ஜனம், நேற்று பார்த்தது கூட அவரால் முத்திரை போடப்பட்ட ஜனம் நான், அவரால் அழைக்கப்பட்ட ஜனம் நான், அவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நிலைமையில நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை புரிந்து கொள்வது நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கனால்தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள். நான் தேவனுடையவன், தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், என் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார், என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவ சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அவரு ஜனமாக இருப்பதை நம்ம உணரும் பொழுது. இல்லாட்டி நமக்கு நடக்கவே நடக்காது, உண்மையிலே நடக்காது. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், உண்மையிலே நடக்காது நமக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஆலயத்துக்கு பூரா வரோம் அப்படின்ற நிலைமையில் இருந்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. கர்த்தர் எனக்காக மரித்தார், கர்த்தர் எனக்காக உயிர்த்தார், கர்த்தர் எனக்காக தான் வலது பார்த்து அமர்ந்திருக்கிறார். அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம போக வேண்டும். அப்ப போகும்போதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் அன்னைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அப்ப கர்த்தர் என்றும் அறியும் இருதயத்தை தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுத்து விட்டார். பழைய வருஷத்துல இல்லையா? இருந்துச்சு. ஆனா அந்த இருதயம் புதிதான இருதயமாக, புதுப்பிக்கப்பட்ட ஒரு இருதயமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் உங்களுடன் இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். வழி நடத்த வல்லவராக இருக்கிறார்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம தேவன் அழைத்திருப்பதை உணர்கிறோமா? அழைப்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம உணர்ந்து கொண்டுலாம நம்ம தேவன் எனக்கு செய்யல அப்படின்னோம்னா நம்ம தான் வீக்கானவங்க. ஆனா தேவன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அப்ப இன்றைய தினம் இந்த கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்கள் தேவன் என்று அறியும் புதிய இதயத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த புதிய இதயத்தை பெற்றுக்கொண்டு, புதிய இதயத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம புதிய இதயத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமது ஜனம் என்றும் நீர் எங்கள் தேவன் என்றும் அறியும்படியான ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாப்னே மாம்சமான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னோம் கிருபையான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை பற்றும் அறிவிலே வளர்ந்து பெருகுவதற்காக அந்த புதிய இருதயத்தை, சதையான இருதயத்தினை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அழைத்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய ஜனம் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் தேவன் நீர் என்பதை உணரும்படியான ஒரு புதிய இருதயத்தை அவர் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. படிக்கும் பிள்ளைகள் உதவியை தருகிறோம் அப்பா. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமான ஆண்டவரே. குடும்பத்தில் வயதானவர்களை தொட்டு பலப்படுத்தும் அப்பா. பண தேவைகள், பொருள் தேவைகள் அன்னைத்தையும் தந்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. நீர் போஷியும் அப்பா. நீர் அவர்கள் தேவன் என்று அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் இறந்து தெரியக்கூடாது ஆண்டவரே, போராடக்கூடாது ஆண்டவரே. ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.